அக்கா மோட்டர் நிப்பாட்டினதையா மோட்டர் நிப்பாட்டினோட சொல்லலாம் ரப்பிட்டு எடுக்கலாம் மாவுள்ள கவனம் கவனம் அழகு அன்னையில இப்படி ஒரு பச்சை இன்னும் வடிவேல் உங்களுக்கு அடிக்கல போகுது அம்மா எனக்கு எவ்வளவு வேலை அடிக்காம தண்ணி தண்ணி அடிக்காம தண்ணி வசந்த கொடுமை நல்ல காய்ச்சல்ன்றது முழுகுது என்ன தொண்டு மாம்பழம் காக்கிறாங்க வணக்கம் நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். அதுவும் வந்து இப்போ வந்து காலமாக சரியாக வந்து என்ன நேரம் தான் 8 மணி ஆச்சு. அப்போ நான் வந்து வீடியோ வந்து சும்மா காலை பொழுது ஒரு வீடியோ வந்து எடுப்போம் பண்ணிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா மோட்டர் நிப்பாட்டி சொல்லலாம் ரப்பிட்டு எடுக்கலாம் மோட்டர் கவனம் கவனம் போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்து கேப்பாசம் சொல்லிச்சது தனக்கு வந்து ரெண்டு கொஞ்ச நாளாக வந்து வசந்துக்கு வந்து நித்திர பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி வந்து நேற்றில் உள்ளேருந்து வசந்துக்கு எச்சில் விலங்க தொண்டையெல்லாம் வந்து நோவுது என்று சொல்லிச்சது. அப்போ எனக்கு வந்து உடம்பு சூடாக இருக்குமோ என்னமோ தெரியலைன்னு கொண்டுச்சு. ஆனால் வசந்துக்கு சூடுன்றதுக்கு இது இல்லை, எண்ணெய் வைக்கிறது முழுகிறது குளிக்கிறது நான் தொடர்ச்சியாக அடிக்கடி இருக்குள்ள வந்து 3 மணி நேரம் பஸ் மூடி கொண்டே இருக்கும். அப்போ தொண்டை வந்து நோவுதுன்னு சொல்லி போட்டு அப்போ சொல்லிச்சு அந்த வெந்தயம் கொஞ்சம் ஊற போட்டு எனக்கு அடித்து தலைக்கு வந்து வச்சு விட சொல்லி அப்போ சரி மோட்டர் நம்பிட்டு வைப்பா யார் நிப்பாட்டினது அக்கா மோட்டர் நிப்பாட்டினதையா நீங்கள் நிப்பாட்டினீங்களா ஓமே அப்போ அனுப்புற அவா கொடுத்துட்டு போய் விளையாடுங்க அக்காவோட மண் இல்லை யார் எடுத்தது மண் யார் கொண்டு அள்ளி கொண்டு வரைஞ்சது மண்ணை அதே வந்து காட்டுவோம். இங்கே பாருங்க இதில் வந்து மண் கலந்து குவிச்சிருந்தாரு தெரியும். நிறைய மண் வந்து குவிச்சிருந்தார். இந்த இடத்துல வந்து அந்த குடும்பம் நினச்சிருக்கு. இவற்ற குடும்பம் வந்து ஒரு கொஞ்ச நாளாக தாங்கலாமா கூடாது கடும் குழப்படி அது வந்து மண் அள்ளுறதும் விளையாடிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொட்டுறது அடிக்கடி கொண்டு வந்து கொட்டுறது. அப்போ எனக்கு வந்து அடிக்கடி கூட்டி கொண்டு போகும் வந்துச்சுது. அப்போ சளி வந்துட்டு இப்போ மண்ணை வந்து அந்த இடத்த விட்டு வர இடத்துல வந்து அகட்டியாச்சு. எனக்கு வந்து தெரியாது. அப்போ அதான் அடிக்கடி அதில் வந்து பார்த்துட்டு மண் உண்டு. ஐயோ கோபத்துக்கு அந்த தம்பிக்கு ஆரம்பிக்கும் அப்போ சரின்னு சொல்லி போட்டு பூ போடுங்க கொடாட தங்கம் 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 அப்போ சரின்னு சொல்லி பிடிச்ச பாருங்க என்ன வாக்குதான் வேலை 24 hours வாக்குதான் வேலை 24 hours எழுத்துல இப்போ எழுத்துறாங்க 1 2 3 ஃபுல்லாக பார்க்காம எழுதுதான் எழுதுமா அப்போ சரியான்னு சொல்லி போட்டு எழுத முடியும். அப்போ சரியான்னு சொல்லி போட்டு வெந்தயம் இப்போ ஊற விட்டு கிடாக்கு தம்பிக்குமா தம்பி எழுத்து சொல்லி கட்டுமாட்டா இவ்வளோ விழுந்தா கால் முடிஞ்சிடுமாப்பா. சரி அப்போ நான் வெந்தயம் அடிப்போம் இப்போ போய் ஏன்னா வெந்தயம் அடிப்போம் மாங்கோ ஓகே. இப்போ வெந்தயமே கட்டாது அம்மா குடிக்கமே கட்ட ஐயோ என்ன இது வெந்தயம் மதனேட்டு அண்ணா உண்ட ஓண்டான் கீத்தராமா வச்சு நல்லா குளிர்மையா ஏன் இப்போ வழியாக வைக்கணும் வெளியில் கொட்டும் வெந்தயங்கள் அப்போ கூட்டி விடலாம். உடம்பு சூடனா மம்பி வைக்க கூட இது மணக்கு மம்பிக்கு பக்காது மனத்தை கொடுத்தா நான் கேட்க மாட்டேன். தண்ணி நீங்கள் அடிக்குது தண்ணியாக தான் வச்சுருவாங்க இதுக்கு தண்ணியை ஓடும் இல்லை தண்ணியாக தான்
அடிச்சு வச்சிருந்தேன். மம்மி என்ன செய்தாரு மம்மி இங்கே திரும்புங்க காணுமா உங்களுக்கு இது உங்களுக்கு வர மாட்டாங்க பம்பி தம்பி இருக்குது காட்டுட்டாங்க காட்டுறீங்களா என்ன செய்றீங்கள் என்ன செய்றீங்கள் தலைக்கு வச்சு மிதாச்சு வசந்துக்கு போது நித்திர பிரச்சனையா இருக்கு நான் கொஞ்சம் நாளா ஒழுங்கான நித்திர வந்து வாடுறீங்களா சாமி ஜாமெல்லாம் ஒளிம்பிச்சிருக்கு என்ன செய்றீங்க அக்கா வீடியோ எடுக்கிறேன் தம்பி அப்பா மாட்டே பாருங்க ஒரு மணந்து பேர் வந்து கட்டி பாருங்க வந்து வாங்க வாங்க ஒரு வாய்ப்பு தலையில என்னவா தலையில வெந்தயம் வெந்தயம் நல்லமா சாப்பிடும் பிச்சு கரை பிச்சு கொண்டு போகிறாங்க கொண்டு போகும் கொண்டு போவோம் நாங்கள் வேணாம் யாரும் உட்காந்து போகிறடா இன்னைக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து கூடுதலாக பெருமை இல்லை விழுங்குறேன் நல்ல ஒரு சாமான் வெந்தயம் தெரியுமா பொடி சாப்பாடு நாயனம் இது நூடுல்ஸ் தான் வெள்ளிக்கிழமை ஆமாம் இல்ல உனக்கு பாத்தலி வருது அப்படி இல்ல அச்சா இல்ல இந்த தையல் வேலை செய்கிறாக்கள் வெந்தயத்தில் தலை வேற அடிச்சுட்டு போட்டுட்டு தைக்கல முந்தி இந்த வருத்தக்காரர் வைக்கிறேன் என்ன வருத்தம் தெரியாது சொடுவு தானே நல்லா முடி கொட்டுது நல்ல மொத்தத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ என்ன பார்க்க இன்னொரு அழகு கண்ணையில் இப்படி ஒரு பச்சை இன்னொரு வடிவே இருக்கு வடிவே லட்சி நேரம் இந்த வடிவை நீங்கள் ரசிச்ச சேவலா வடிவு ஐயா டிஷர்ட் எல்லாம் கொட்டு போடுறது டீச்சர்ட் நீங்கள் போட்டிருக்கோம் சொல்லூர் பண்ணுறதுக்காக சொல்லியா சரி அப்போ வந்து இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் வந்து மண்டையில் கொஞ்சம் ஒட்டும் நல்லா வந்து ஒட்டி பிடிக்கட்டும் கொஞ்சம் நான் முழுக்கில் தொண்டை சூடு தொண்டை சூடு வந்து அடுபடாட்டும் கிழமையில இப்படி ஒரு 3-4 மணி நேரம் முழு ஒரு நாள் இல்லை ஆனா அப்படி இன்னும் தொண்டை ஒன்றில் வெயில் தோணும் கடுப்பையில் பழங்கள் சாப்பிடணும் மசத்துக்கு ஒரு பழமுமே இல்லை இல்லை நல்ல நுவைய வெந்தயம் வந்து உங்ககிட்ட கொண்டு வண்டியை காட்டுங்க அப்பாட்ட அக்கா இது அம்மா வருவா போகிறோம் அக்கா அப்பா நான் வண்டியை காட்டிட்டு இதுங்களா சரி அவள் கொஞ்சம் வந்து ஊரட்டு நேற்று பாருங்க நான் ரப்பன் ரசாலை வந்து நேற்று 4 சொன்ன ரப்பன் ரசாலை முழங்கு தூக்கி வந்து இந்த காட்டியாச்சு எல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கி சரி என்ன வேற ஒரு கதை வருங்க கொஞ்சம் என்ன வேணும் எங்கே வரீங்க நீங்கள் என்ன பி கொடுங்க கொஞ்சம் கொடுங்க என்னம்மா இது வசந்த கொடுங்க நல்ல காய்ச்சல் முழுகுது என்ன தொண்டு மாம்பழம் காக்கிறாக்கு ஏன் அப்படியும் வரலாமா போனாக்கா தந்துக்குட்டி சூடெல்லாம் பறக்கட்டும் பண்ணி அங்கே வைக்கிட்டு வீடியோ அப்பா தண்ணி வளர்ந்தாரு இது காத்து
நல்ல ஒழிச்சியோ இப்பதான் மோட்டர் ஓட்டணும் அப்புறம் வேண்டாம் அம்மா வாங்கி போனேன் நீ ஒரு கதை போன அவர் நெய்கிறார் அம்மா வடிவ காட்டு இன்னொரு வெள்ள பொடி என்ன இன்னொரு வடிவம் அந்த குட்டி உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்களா அப்போ வளம் வந்து இப்போ கடைக்கு போய் தான் கடைக்கு வந்து போகலாம் திரும்ப கடைக்கு தான் வர மாட்டேன் நான் வீட்டை வர மாட்டேன் இந்த கடையில் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறாங்க அப்படின்னாங்க வெயிலாங்கிறாங்க அப்போ நான் தான் தம்பி அவிய கொண்டு தான் கடைக்கு விட போகிறேன் இந்த வெயிலுக்கு இப்படி பெப்பில் பிடிச்சி குளிச்சா எப்படி இருக்கு அம்மா எனக்கு எவ்வளோ வேலை வேலை சொல்ல அடிச்சு பண்ணிட்டீங்க கலந்து ஒன்றரை அட உண்மையாக பவுடி எனக்கு சத்தியமாக தெரியலையா தண்ணி அடிக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க விளையாடிக்கிறது தலைக்கு பொப்புண்டு நினைஞ்ச உடனே நன்றி கொண்டு இருக்கா விளையாடிக்கிறது இருக்கீங்க கிடந்து பவுடியா கடைக்கில் விட அப்புறம் நானே பேச அடிக்காம தண்ணி தண்ணி அடிக்காம தான் கட்டியாவது கடிச்சு நீங்க அங்கே போங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை போய் பாவம் பார்த்தேன் செருப்பால் அடிப்போம் பாவம் பார்த்தேன் என்னங்க அதான் எனக்கு செருப்பால் அடிப்போம் பாவம் வந்து எனக்கு இருக்கிற வேலையை உங்களுக்கு அடி விட போகுது குளிக்காம 2 குளிக்காம எனக்கு இதே மாதிரி அடிக்காங்க அம்மா அடிக்காங்க சார் எனக்கு குளிச்சிட்டீங்களா நான் போய் குளிக்க போறேன் எவ்வளோ இருக்கு மண்டை அது உங்களுக்கு அம்மா தம்பி தம்பி உங்களுக்குதா தம்பி தம்பி உங்களுக்குதா சரி அப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து கோழி புக்காதான் செய்ய போகிறேன்னு வந்து அதுக்கு அந்த சாமான எழுதி கொடுக்க போகிறேன் நான் வந்து நான் பின்னாடி வந்து புதுசண்டை அப்புறம் நான் ரூட்டையும் போகணும் புதுசண்டை மாதிரி இன்னும் ஒரு குடிநீர் ரூட்டையும் போகணுமாடா குடிநீரலோ என்ன பின்னாடி 2 விடையும் போய் ஒரே விசேஷ மாட்டேன் என்ன ஒரு ரெண்டு இப்படி ஒரே நேரம் 2 விடையும் போய் 2 கை என்ன சொந்த பந்தங்கள் இருந்தா இந்த சமாஜ் போட்டா இந்த தம்பியை தான் என்ன செய்ய போகிறோம் ஏறணும் தம்பி குடியே சீதாமாவோட ஒன்று விடுவேன் சீதாமாவோட அண்ணாவிட்ட குடிநீர் போகேன் விஜயசண்டை விட்டா கொண்டு போகலாம் குடிநீர் அது இரவு தானே ஆட்டங்கள் எல்லாம் பார்க்குறது உங்க நீங்க பார்க்காட்டி நாங்க பார்ப்போம் எப்படி நாங்க போனோம் கேட்டாலும் பார்க்க நாளைக்கு நான் பார்க்கல அது சாரி என்ன பள்ளிக்கூடம் நடத்தாங்க இந்த மாதிரி திங்கக்கிழமை நாளைக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்ப வடிவா இருந்து பாட்டு பாத்துட்டு வரலாம் நீங்க பார்த்துட்டு வாங்க நான் வந்துடும் நீங்க ஏஜமா கூட்டிக்கொண்டு விளையாட போவாங்க அது ரொம்ப மட்டும் கிராமத்துல விளையாட போதே இல்லையே அது கொண்டு வரதுக்கு நேரமா நாங்கள் இந்த டான்ஸ் வாங்க போனது யார் வந்து ஆடுறா யார் வந்து ஆடுறது
அங்கேயுமோ வருத்தமே நிச்சயம் கொள்ள சரியான புதுசு வேற புதுசு வார்த்தை புதுசாக பிடிக்குதுப்பா குளிக்கா வெளியே தெரியுமோ ரோடு வருதோ இல்லை என்ன செய்யறாங்க ஊசுறா நான் மணியாவேன் நினைஞ்சு எனக்கு இருக்கிற வேலி சத்தியமா அம்மா மேல சத்தியமா கோவம் வந்து எனக்கு ஏன்னு சொல்லுங்க அப்போ உப்பு போட்டுட்டு அது காய விட்டுட்டு அடுத்த கட்டி இன்னொருக்கா போடணும் கட்சியில போடணும் புரியுமா அடுத்தவனே எவ்வளவு வேலை இருக்கு அதுக்கு ஒரு டே செய்து போட்டு உலகத்திலே வேலை குறைஞ்சு இருக்கிற பொண்ணு சொன்னா அனுவக்கா வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குது ரைஸ் ரைஸ் குக்கர் இருக்குது கேஸ் அடுப்பு கிடக்கு அப்படி ஒன்று இல்லாம சமைச்சீங்கல்ல அது ஏன் தண்ணி நின்றது சரி அப்ப தண்ணியா நின்றா மோட்டர்ல தண்ணி இல்லையே தண்ணியை போட்டு மோட்டர்ல தண்ணி இருக்கு அது டேங்கில அது உடனே 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 வேண்டாம் கிட்ட வந்து அடிக்கக்கூடிய வந்துட்டாங்க தண்ணி தான் வந்துவா நான் முடியிட்டு அப்ப சரி அது அடுத்த இங்க பாருங்க ஒரு மாதிரி நான் குளிக்க வச்சபடியா அண்டை காண்டு முழுவதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தம்பி முழுவாக்கு அம்மா கடிங்க அணுக்கு அணுக்கு நல்லா இருக்கு நல்லா ஓகே எங்களோட சமையல் வந்து முடிவடைந்தது எல்லாமே அன்றைக்கி வந்து எல்லாம் முழுகி போட்டு சமையலும் வந்து முடிவடைந்து விட்டது அப்படியே பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து வெயிலத்துக்காக வந்து பழமும் வாங்கி வந்துருக்கு சொத்தி தென்னை சொத்தி பழமும் வந்து வாங்கியிருக்கு உங்களோட காது வாங்கிக்கிறதுப்பா வாங்கி கொடுங்க பழம் பார்த்தோம்னா தெரியாது பெண்ணுக்கு திரியிங்க போட்டாமே தென்னை சொத்தி பழமே வந்துடும் மடங்கி மேய்க்குது இப்படி பார்த்து நல்ல பழமா அப்படி தட்டி பார்த்து வாங்கணும் நான் சாப்பிட்றதே இல்லை ஒரு காலம் நான் சாப்பிடுவாங்க இதே பிஞ்சு நம்ம பழம் வாங்க தெரியாதானே எந்த மண்டையில தான் நான் அடிக்கணும் மேலால இருக்கிற இது ஆப்பிள் பழம் நல்ல குண்டா ஃப்ரெஷ்ஷா அது விலை கூட எவ்வளோ இருக்கு அது 350 ரூபா இது 150 ரூபா 500 ரூபாய்க்கு அப்படி வேண்டி இருந்தது கறி போய்க்கூடாது இது பேசாங்க என்ன தர உங்களுக்கு தேவதைக்கு தண்டே அப்படின்னு என்ன இது எனக்கு வெங்காயம் பட்டி வைங்க வெங்காயம் என்ன அப்போ பச்சை மிளகாய் என்ன பூனே சாப்பாடு போடும் சாப்பிடுவோம் பசிக்கிற பசிக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கோழி கறியோட அண்டை குறைப்பு காணும் அதண்டை குறைப்பு காணும் ஏற்கனவே எல்லா இடமும் மூட்டை பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு ஈரல் வந்துருமே எனக்கு வந்து ஈரல்ண்டா அவ்வளோ ஒரு விருப்பமான ஈரல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ சாப்பிடாங்க கொண்டாங்க யாகிக்கு போய்ப்போம் எங்களோட குழந்தை ஏஞ்சி குழந்தைக்கு பச்சையாக தானே இருக்கும்பா அவங்க பட்ஜெட் ரேட்டு கொஞ்சம் சாப்பிடவே மேலாடி பார்த்தீங்க வளர்க்க தன் வச்சியில் பார்த்து பார்த்தா எனக்கு போடுதா சரி எப்படி சாப்பாடு வந்து எல்லாம் முடிவடைந்து விட்டது சொல்லி எல்லாம் வந்து செய்தாச்சு ஒழுங்கு முறையாக இனி வந்து ஆளுகாலம் ரிலாக்ஸாக வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்போ நானும் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொடுப்பேன் குடிக்கணும் சாப்பாடு வைக்கணும் கற்றுக்குவோம் கிடக்கு ஓகே இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.